வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இப்பதான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அமித்ஷாவினுடைய ஒட்டுமொத்த கனவும் தகர்ந்து இருக்கிறது. ஓபிஎஸ் செய்யும் சூட்சமும் அதிமுக பாஜக கதை முடிவுக்கு வருகிறதா என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 2026 ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 7 மாத கால இடைவெளியில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றொரு பக்கம் கூட்டணி அமைத்து இருக்கிறார்கள். மூன்றாவது அணி உருவாகுமா அப்படின்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் மூன்றாவது அணி உருவாக்குவதற்கான உள்ளடி வேலைகளை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணமும் அமித்ஷா தரப்பு மற்றும் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்தார். அதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலிலும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சமீபத்தில் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு கூட அனுமதி வழங்காமல் அவருடைய சுயமரியாதை பாதிக்கப்படுவதாக எண்ணினார். அதனைத் தொடர்ந்து தான் அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். திமுகவில் இணைவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட எழுந்தது. இப்பொழுது ஒரு முக்கிய முடிவை பன்னீர்செல்வம் எடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவையும் எதிர்க்கணும், திமுகவையும் எதிர்க்கணும், ஒன்றிய பாஜகவையும் எதிர்க்கணும். அப்பனா நம்மளுக்கு ஒரே வழி எதுனா டிவிகே அப்படின்ற வழியை அவர் சூஸ் பண்ணதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சாதாரணமா இந்த வழியை அவர் சூஸ் பண்ண காணும். அதாவது எப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ், பன்னீர்செல்வம், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இது மாதிரியான கட்சிகளை எல்லாம் அவர் உள்ள கொண்டு வருவதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் எடப்பாடியின் மீது தான் இந்த சிறிய கட்சி தலைவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்களே தவிர ஓபிஎஸ் மீது கிடையாது. அதனால அவர்களுக்கான ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்னும் விஜயனுடைய சூட்சமும் பன்னீர்செல்வமும் இந்த சூட்சமும் பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் 3வது இடம் கிடைக்க வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அமித்ஷாவினுடைய தேர்தல் கணக்கு என்னவாக இருக்கிறது என்றால் தமிழகத்தில் எப்படியாவது ஒரு 10 எம்எல்ஏவாவது நம்ம வாங்கிடணும், உள்ள போயிடணும் அப்படின்ற கணக்குல அமித்ஷா தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ்ஸின் இந்த ஒரு அத்தியாயம் என்பது அதிமுக பாஜகவினுடைய கதையை முடிக்கும் எனவும் அமித்ஷாவினுடைய கனவு தகர்க்கப்படும் எனவும் அரசியல் வல்லுநர்களால் பேசப்படுகிறது. பார்க்கலாம் மக்கள் யாருக்கு தீர்ப்பு வழங்கப்பட போகிறார்கள் என்பதை. நன்றி, வணக்கம்.